Hello viewers, welcome to B Book. This is Mohana Loganathan. இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா percentages. Percentagesல ஸ்பெசிஃபிக்கா நம்பர் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். நம்பர் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் தான் ஒன்றும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு எண்ல இருந்து அதோட 30% மைனஸ் பண்ணா எனக்கு 620 கிடைக்குது அப்படின்னா அந்த எண் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அப்படின்னா ஒரு எண்ணோட 40% ஆட் பண்ணும்பொழுது எனக்கு 840 கிடைக்குது அப்படின்னா அந்த எண் என்னவா இருந்திருக்கும் இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்பவே ஈஸி சால்வ் பண்றதுக்கு. சோ இத நம்ம அல்ஜிப்ரா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாம பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி எப்படி ஷார்ட்டா சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல உங்களுக்கு கன்வென்ஷனல் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுவீங்க அண்ட் நம்ம ஷார்ட்கட்ல எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்ற ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்டே நம்ம கவர் பண்ண போறோம். இப்ப உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் பர்சன்டேஜ் இஸ் 40 பைசே ஆஃப் 2 rupees? என்ன சொன்ன இன்ட்ரோடக்ஷனுக்கும் இதுக்கும் டிஃபர் ஆகுதுன்னு பாக்குறீங்களா? ஒன்னும் இல்ல, இது லாஸ்ட் கிளாஸோட ஒரு ரீகால். சோ இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தா எப்படி சால்வ் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். என்ன பண்ணோம்? 40 பைசா என்பது 2 ரூபாயில் எத்தனை சதவீதம்? அப்ப 40 பைசாங்கிறது 2 ரூபாயில எத்தனை? அப்ப எதுல இருந்து கேக்குறாங்க? 2 ரூபாயில எத்தனைன்னு தானே கேக்குறாங்க. அப்ப எதனோட அடிப்படையில கேக்குறாங்களோ 2 ரூபாய பேஸ் பண்ணி 40 பைசாங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. அப்ப எதோட அடிப்படையில கேக்குறாங்களோ அத நம்ம எதை பேஸ் பண்ணி கேட்டாலும் அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்னா 100% அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப 2 rupees அப்படிங்கறது 100% எடுத்துக்கணும். அப்போ இங்க பைசால இருக்கா, இது ருபீஸ்ல இருக்கா? ஃபர்ஸ்ட் 2 rupees பைசாக்கு மாத்துங்க. 2 rupees அப்படிங்கறது எதுக்கு ஈக்குவல்? 200 பைசாக்கு ஈக்குவலா? அப்ப 200 பைசாங்கிறது எனக்கு 100% அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணனால இதை 100% எடுத்துக்கணும். அப்ப 40 பைசாங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜா இருக்கும் அப்படிங்கறதா உங்களோட கொஸ்டின். ஜஸ்ட் இங்க இருக்கிறத அப்படியே போடுங்க. இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுங்க. புரிஞ்சுங்களா? இப்ப இது எப்படி எழுதணும்னா கொடுத்திருக்க பெர்சன்டேஜ் நியூமரேட்டர்ல எழுதிக்கணும். அண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான வேல்யூ இருக்குல்ல, ருபீஸா இருந்துச்சுன்னா அந்த ருபீஸ டினாமினேட்டர்ல எழுதிக்கோங்க. 200 ஈக்குவல் டு போட்டு அதே மாதிரி இங்க எனக்கு பெர்சன்டேஜ் தான் கால்குலேட் பண்ணும். அப்ப நியூமரேட்டர்ல எக்ஸ் பெர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. டினாமினேட்டர்ல எவ்வளவுக்கு பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போறேன்? 40 பைசாக்கு, அதை கீழே போட்டுருங்க. அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. அதாவது நியூமரேட்டர்ல எப்பவுமே பெர்சன்டேஜ் இருக்கணும் அண்ட் டினாமினேட்டர்ல அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ. அப்ப 100%ங்கிறது எத்தனை பைசாக்கு ஈக்குவல்? 200 பைசாக்கு ஈக்குவல். அப்ப அந்த 200 100 கீழே போட்டுருங்க. அப்போ இங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போறோம். பட் இது எவ்வளவு பைசாக்கு ஈக்குவல்னு எனக்கு தெரியும். 40 பைசாக்கு ஈக்குவலான பெர்சன்டேஜ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். அப்ப இந்த 40 இந்த சைடு வருமா? அப்ப 40% divided by 2 which is equal to x ன்னு இருக்கா? அப்ப 1 times 20 times அப்ப x பெர்சன்டேஜ்ங்கிறது எவ்வளவுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, 20%. அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஒரு ஸ்டெப்புமே உங்களுக்கு தேவை கிடையாது. என்ன அப்படின்னா நீங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடுல ஒரு வேல்யூ இருக்கு. ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு? டினாமினேட்டர்ல 2 இருக்கா? அதே மாதிரி ஈக்குவலுக்கு ரைட் சைடுல டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 40 இருக்கா? இதை இப்படியே கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 20 2s are, அப்ப இந்த 20 இங்க போகும்போது 20% அப்படின்னு கிடைச்சிடும். நீங்க இதை ஒரு ஸ்டெப்பா எக்ஸ்ட்ரா போடணும்னு அவசியம் கிடையாது. என்னன்னா லெஃப்ட் ஈக்குவல் ரைட்டா, நியூமரேட்டரை கேன்சல் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இதுவே ஒரே சைடா இருந்தா மட்டும்தான் லெஃப்ட் ஆர் ரைட் சைடு ஏதாவது ஒரு சைடா இருந்தா மட்டும்தான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணும். இங்க பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் 100 200 இருந்துச்சா, 100 2 டைம்ஸ் போட்டோம்ல. சோ அப்ப இது ஒரே சைடுல இருக்கிறதுனால நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் டிவைட் பண்ணோம். ஆனா இங்க இந்த 2க்கும் இந்த 40க்கும் போடும்போது இந்த 40 என்னவா இருந்தாலும் இது கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது இங்க நியூமரேட்டருக்கு தானே வந்துடும். அப்ப மறுபடியும் கேன்சல் தானே பண்ண போறோம். அதுக்கு அந்த ஒரு ஸ்டெப்பை எழுதிட்டு கேன்சல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. புரிஞ்சுங்களா? சோ இந்த இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி
இந்த கொஸ்டின்ல நீங்க ஆன்சர் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்டெப் தான் போகணும்னா இந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான் இந்த கொஸ்டினை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியணும் 100% 200 பைசா விச் இஸ் ஈக்குவல் டு 40 பைசா எவ்வளவுன்னு கேக்குறாங்க பர்சன்டேஜ் எனக்கு வேணும் அப்ப மேல எக்ஸ் போட்டு கீழே அதுக்கான வேல்யூ போட்டீங்கன்னா வில் கெட் தட் ஆன்சர். ஸோ இது உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுன ஒரு ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட லிங்க் கார்ட்ஸ்லயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கான கிளாஸ்க்கான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா a number when increased by 12% gives 224 find the number. அதாவது ஒரு எண்ணை 12% கூட்டும் பொழுது அந்த எண்ணோட 12% கூட்டும் பொழுது 224 கிடைக்குது அப்படின்னா அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டாங்கல்ல. சோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் எதை பேஸ் பண்ணி எதோட அடிப்படையில கால்குலேட் பண்றோமோ அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் 100% எடுத்துக்கலாம். அப்ப இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு எண் கொடுத்திருக்கான் அந்த எண்ணோட எவ்வளவு ஆட் பண்றாங்க 12% ஆட் பண்றாங்க அப்பதான் எனக்கு என்ன கிடைக்குது 224 கிடைக்குதா. சோ இப்ப இந்த எண்ணோட தானே கூட்டுறாங்க இந்த எண்ணோட 12% தானே கூட்டுறாங்க அப்ப இந்த எண் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு 100% நம்பர் தான் என்னது 100%. சிம்பிளா சொல்லணும்னா இந்த கால்குலேஷனே இந்த நம்பரை பேஸ் பண்ணி தானே இருக்கு அதனால 100% எடுத்துக்கோங்க அந்த நம்பரை. இல்ல அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலே அந்த நம்பரை 100% எடுத்துக்கணும். அப்ப அந்த நம்பருங்கிறது 100%, அதாவது 100%ங்கிறது என்னது அந்த நம்பர். இப்ப இந்த நம்பரோட எவ்வளவு பர்சன்டேஜ் ஆட் பண்றாங்க 12% ஆட் பண்றாங்களா அந்த நம்பரே 100%னா இதோட ஒரு 12% ஆட் பண்ணா இப்ப எவ்வளவு இருக்கும் 12% இருக்குமா. அப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு அந்த வேல்யூ கிடைக்குது 224 கிடைக்குதா. அப்ப 12% அந்த நம்பரோட ஆட் பண்ணா 224 கிடைக்குதுன்னா அந்த நம்பரோட வேல்யூ என்ன இதேதான். சோ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த லாஸ்ட் கொஸ்டினுக்கு அதே மாதிரி போடுங்க 100%. இதுக்கு என்னன்னு தெரியாது அப்ப அந்த நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு 112%ங்கிறது எதுக்கு ஈக்குவல் 224க்கு ஈக்குவல். அப்ப அதை டினாமினேட்டர்ல போட்டுருங்க. எப்பவுமே நியூமரேட்டர்ல பெர்சன்டேஜ் வேல்யூ இருக்கணும் டினாமினேட்டர்ல அதுக்கான வேல்யூஸ் தான் இருக்கணும். ஓகேங்களா? சோ லாஸ்ட் கொஸ்டின்ல பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணதுனால மேல எக்ஸ் போட்டோம். இந்த கொஸ்டின்ல அந்த நம்பரை கால்குலேட் பண்றோம் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணல அதனால கீழே என் போடணும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது பெர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆல்ரெடி சொன்னோம் லெஃப்ட் ரைட்ல நியூமரேட்டர் கேன்சல் பண்ணலாம் அப்ப பெர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடுமா. அப்ப 1 டைம்ஸ் இது என்ன வரும் 2 டைம்ஸா. இப்ப இங்க இருக்கிறது கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 100 into 2 என்ன வரும் 200 which is equal to என்னது n. So answer for this one is option D. புரிஞ்சுங்களா? இந்த சேம் மெத்தட் தான் நீங்க எல்லா கொஸ்டினுக்குமே சால்வ் பண்ண போறீங்க. ஆனா கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சால்வ் பண்ணணும். இதுலயுமே நீங்க இந்த ஒரு ஸ்டெப்பை தான் எக்ஸாம்ல நீங்க போடணும். நீங்க இது இப்போதைக்கு எழுதி எழுதி பாத்துக்கோங்க. ஒரு 4 or 5 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டெப் மட்டும்தான் உங்களுக்கு மைண்ட்ல வரும். இது தேவையே இல்லை. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா இதை போட்டுருவீங்க. ஓகேங்களா? பிகினர்ஸா இருந்தா மட்டும் இதையும் எழுதிட்டு இப்போதைக்கு புரியறதுக்காக போடுங்க. நீங்க இல்ல எனக்கு இது புரிஞ்சிச்சு நான் டைரக்டாவே இப்படி போட்டுக்கிறேன்னா யூகே ஒரே ஸ்டெப்ல நீங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த நம்பர் விச் இஸ் 12% less than 250. அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 250ல இருந்து என்ற எண்ணில் 12% குறைத்தா என்ன எண் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 250 விட 12% குறைவான எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை விட 250 விட தானே. சோ இப்ப இதை பேஸ் பண்ணி தானே இதுல 12% போயிடுச்சுன்னா எவ்வளவு வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் அடிப்படையா எடுத்திருக்காங்க. 250ல இருந்து 12% கம்மியா இருக்கக்கூடிய நம்பர்னா அப்போ இதுதான் பேஸ். அப்ப நம்ம பேஸ் என்னன்னு எடுத்துப்போம் எப்பவுமே 100% எடுத்துப்போமா. அப்ப 100%ங்கிறது 250னா இவங்க எவ்வளவு கம்மியா இருக்கக்கூடிய நம்பர் கேக்குறாங்க 12% கம்மியா. அப்ப அந்த நம்பர் 100% 250 இருக்கு. இதை விட ஒரு 12%னா 250ங்கிறது 100% ஈக்குவல்னா இதோட ஒரு 12%னா என்ன வரும் கம்மியானா 88%. அப்ப அது என்ன அவ்வளவுதான். சோ நார்மலா எழுதுங்க 100%. அது எதுக்கு ஈக்குவல் 250க்கு அத வேல்யூவை கீழே போட்டுருங்க விச் இஸ் ஈக்குவல் டு 88% என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணா போதும் டிவைடட் பை n. சோ அப்ப 1010 கேன்சல் என்ன வரும் 2 5s are 5 5s are 1 2s are 44 2s are percentage symbol cancel ஆயிடும். அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா n which is equal to 44 into 5 44 into 5 னா என்னது 220.
So answer for this question is option A. புரிஞ்சுங்களா? So எப்பவுமே எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றோமோ அதை தான் 100% இருக்கும். எதை விட இல்லைன்னா இந்த ஹிண்ட் வச்சுக்கோங்க. இதனை விட, இதிலிருந்து, இந்த மாதிரிலாம் இதை விட, ஏவை விட அப்படின்னு கேட்டா ஏவை வந்து 100% எடுத்துக்கும். ஏவிலிருந்து அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஏ 100%. எதுல இருந்து, எதை விட, எதோட கம்பேர் பண்றாங்களோ அதுதான் நீங்க எப்பவுமே 100% எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 4th one. Find the number which is 15% less than 240. இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்கான்? ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரியே தான். ஆனா இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்கான்? 240 விட 15% குறைவான எண்ணை காண்க. அப்ப இதை விட தானே கொடுத்திருக்கான். இதை பேஸ் பண்ணி இதை விட ஒரு 15% கம்மியா இருக்க நம்பர் என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப எதை பேஸ் பண்றோமோ அதை நம்ம என்ன எடுத்துப்போம்? 100% எடுத்துப்போம். அப்ப 100%ங்கிறது 240னா இதை விட ஒரு 15%. அப்ப 100 விட ஒரு 15% கம்மியானா என்ன வரும்? 85%ங்கிறது என்னவா இருக்கும்? அந்த எண் என்ன அப்படிங்கறதுதான் உங்களோட கொஸ்டின். அப்ப எப்படி எழுதலாம்? 100% அண்ட் அதுக்கான வேல்யூ என்ன? 100%ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 240 which is equal to 85% டிவைடட் பை அந்த நம்பர் தான் கேட்டிருக்கா, அதனால கீழே தான் என் போடணும். ஓகேங்களா? பெர்சன்டேஜ் கேட்டா மேல போடணும், அதுவே அந்த நம்பர் கேட்டா கீழே போடணும். இது நீங்க தான் கால்குலேட் பண்ணிருக்கணும். அப்ப 0 0 கேன்சல், 2 5s are, இது என்ன வரும்? 17 5s are, 1 2s are, 12 2s are. percentage symbol cancel. அப்ப cross multiple பண்ணீங்கன்னா n equal to 17 into 12 which is equal to 17 2s are என்ன? 14. அப்ப சாரி 7 into 2 14 க்கு 4, ரிமைண்டர் 1 வரும். அப்ப 1 2s are 2, 1 7s are 7, 9 plus 1 10, 0 வரும், 1 1 1s are 1 plus 1 2. இப்ப ஆன்சர் என்னன்னா 204. again சொல்றேன், கொஸ்டினை ரீட் பண்ணணும், இந்த ஒரு ஸ்டெப் தான் நீங்க போடணும். ஓகேங்களா? இது வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக போடுறது. இந்த ஒன் லைன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ஃபார்முலா கூட நீங்க மக்கப் பண்ணவே தேவையில்லை, பெர்சன்டேஜஸ்லயும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயும். அப்போ இந்த கொஸ்டினை இன்னொரு மெத்தட்லயும் அப்ரோச் பண்ணலாம். இதை விட ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு. பட் இதை தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே இந்த 5ஆல வர மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அண்ட் ஒரு 0 இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். என்னன்னா எனக்கு தெரியும் 100%ங்கிறது எவ்வளவு? 240. அப்போ 85% என்னன்னு தானே கேக்குறாங்க. அப்போ 100%ங்கிறது 240னா இப்ப நீங்க சொல்லுங்க 10%ங்கிறது என்னவா இருக்கும்? 100%ங்கிறது 240. அப்ப அதுல 10%ங்கிறது என்னது? ஒரு 0 தானே கம்மியா இருக்கு. அப்ப இதுல இருந்து ஒரு 0 கம்மி பண்ணீங்கன்னா என்ன வரும்? 24. அப்ப 10%ங்கிறது 24னா 5%ங்கிறது என்ன? 12. அப்ப 10 plus 5% எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்? 15% வருமா? அப்ப 15%ங்கிறது எவ்வளவு நம்பர் வைஸ்? 36. அப்போ 15%ங்கிறது 36க்கு ஈக்குவல்னு தெரியுமா? அப்ப 240ல இருந்து 15% கம்மியான்னு கேக்குறான். அப்ப 240ல 36 மைனஸ் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 204. இந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி கால்குலேஷன் போறது ஈஸி தான். ஆனா மத்த கொஸ்டின்ஸ் இதுவே ஒரு 28% என்ன, கம்மியா இருந்தா என்ன, ஒரு 47% என்ன அப்படின்னா நீங்க இந்த மெத்தட்ல போனீங்கன்னா பெரிய ப்ராசஸா போயிட்டு இருக்கும். அதனால நீங்க ஒரு கொஸ்டினுக்கு எதை யூஸ் பண்ணணும்? நீங்க இந்த ஒரு ஃபார்மேட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இதை விட இந்த 5ஆல எண்ட் ஆகுறதெல்லாம் ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும்னா நீங்க பண்ணிக்கலாம். ஒருவேளை 20% கேட்டா 50%, 25%, 75%, 15% இந்த மாதிரிலாம் கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அப்போ இந்த மெத்தட்க்கு போலாம். அதர்வைஸ் நீங்க இதுதான் பெஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A number is increased by 22.5% gives 98. Then the number is, ஒரு எண்ணை 22% இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 98. அப்போ ஒரு எண்ணை இந்த எண்ல இருந்து தான் 22.5% எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்றேன். கரெக்டா? இந்த எண்ணில் இருந்து இதை இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு 98 கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இதை விட, இதிலிருந்து உயர்த்தும் பொழுது இதை விட குறைவான எண் இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா அந்த நம்பரை நம்ம என்ன எடுத்துக்கணும்? அத 100% எடுத்துக்கணும். அப்ப 100%ங்கிறது அந்த நம்பர். இப்ப என்ன கேக்குறாங்க? இதோட எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றாங்க? 22.5. அப்ப 22.5னா ஆல்ரெடி இது 100% இருக்குன்னா இதோட ஒரு 22.5 இன்க்ரீஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 110.
22.5% வருமா? இப்போ இந்த மாதிரி உயர்த்தும் பொழுது எனக்கு அந்த நம்பர் என்னவா மாறிடுது? 98 கிடைக்குதா? சோ அப்ப இவ்வளவுதான். இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். இது எப்படி எழுதலாம்? 122.5%ங்கிறது எவ்வளவு, எதுக்கு ஈக்குவல்? 98க்கு ஈக்குவல்னா அப்ப 100%. அந்த எண் என்னன்னு தான் கேக்குறான். அந்த எண்ணுங்கிறது 100%. 100% என்பது என்ன? அவ்வளவுதான். சோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆயிடும். நியூமரேட்டர் கேன்சல் பண்ணலாம். அந்த ரூல் படி பண்றோம். அடுத்து 25 ஆர் இது என்ன வரும்? 2 5s are 10, ரிமைண்டர் 2 வரும். 22 மாறும்பொழுது 4 5s are 20, மறுபடியும் 2 வரும். பட் ஃபுல் ஸ்டாப் இருக்கிறனால ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு 25 மாறும், 5 வரும். இப்போ அகைன் இது எதால டிவைட் ஆகும்? 5 ஆலே டிவைட் ஆகுமா? 4 5s are, இதுவும் 5 ஆல டிவைட் ஆகுமா? 4 5s are 20. அப்ப புள்ளி இருக்கு, புள்ளி வச்சுட்டு இந்த 4 இதோட ஆட் 45ன்னு வரும். அப்போ 9ன்னு வந்துருமா? அப்போ இங்க 4.9 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 98 இருக்கா? இதோட ட்வைஸ் தானே. அப்ப 4.9ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 9.8க்கு ஈக்குவல். ஆனா 2 டைம்னா 9.8க்கு ஈக்குவல். இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் இருந்தா ஒண்ணும் இல்ல. 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் வருதுன்னா இங்க மேல ஒரு ஃபுல் ஸ்டாப் இருந்தா கீழே ஒரு 0 ஆட் பண்ணிடணும். கீழே ஒரு ஃபுல் ஸ்டாப் இருந்தா மேல ஒரு 0 ஆட் பண்ணிடணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. n which is equal to 4 into 20 என்ன வரும்? 80. So answer for this one is 80. புரிஞ்சுங்களா? சோ அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இதை விட அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் தான். உங்களுக்கு இந்த கான்செப்ட்ல கேட்டாங்க அப்படின்னா இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான கொஸ்டின்னா இதுதான். ஆனா இதையே உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இப்போ போட்ட மாதிரி பாத்தீங்கன்னா, சப்ராக்டிங் 40% ஆஃப் எ நம்பர் ஃப்ரம் த நம்பர் we get the result as 30. the number is, அதாவது ஒரு எண்ல இருந்து அந்த எண்ணை 40% மைனஸ் பண்ணா 30 கிடைக்குதாம். அப்ப அந்த எண் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு எண்ணில இருந்து தானே 40% மைனஸ் பண்றாங்க. அப்போ அப்பதானே எனக்கு 30 கிடைக்குது. அப்ப இந்த எண், அப்ப எண்ணுங்கிறது எவ்வளவுனா 100% எடுத்துக்கணுமா? அப்போ அதுல இருந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் மைனஸ் பண்றாங்க? 40% மைனஸ் பண்றாங்க. அப்ப 100% இருக்கு அந்த நம்பர். அதுல இருந்து 40% போயிடுச்சுன்னா என்ன வரும்? 60% வருமா? அப்ப இந்த மாதிரி மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டான், 30 கிடைக்குது அப்படின்ட்டாங்க. அப்போ 60%ங்கிறதா என்னது? 30ன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அதாவது ஒரு எண்ணிலிருந்து அந்த எண்ணின் 40% கழித்தால் எனக்கு 30 கிடைக்குது. அப்ப அந்த எண்கிறது 100%. அதுல 40% மைனஸ் பண்ணிட்டா 60% இருக்கும். ஆனா அது எதுக்கு எவ்வளவுன்னு கேட்டு கொடுத்துருக்கான்? 40% மைனஸ் பண்ணுவோம், 30 தான் வருது அப்படின்னு இருக்கான். அப்ப பர்சன்டேஜ் வைஸ் இது 60%. அந்த நம்பர் எதுக்கு ஈக்குவல்? 60% எதுக்கு ஈக்குவல்னா 30க்கு ஈக்குவல். அப்படின்னா அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப 100%ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் பண்ண முடியும். பட் நார்மலா நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோமோ அது இப்படி போடலாம். அப்ப 60%ங்கிறது எனக்கு தெரியும். 60%ங்கிறது எவ்வளவு? 30னா அந்த எண் என்னன்னு கேட்டிருக்கான். எண் கீழே போட்டுக்கணும். பர்சன்டேஜ்க்கு எல்லாம் மேல எக்ஸ் போடணும். அதுவே நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா கீழே போடணும். அப்ப அந்த எண்ணுங்கிறது எனக்கு எவ்வளவுன்னு தெரியும். நான் என்னன்னு எடுத்துக்கிட்டேன்? 100%. 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல். 1 2s are 50 2s are. அப்ப n அப்படிங்கிறது என்னன்னு வந்துரும்? 15 வந்துருமா? சோ அவ்வளவுதான் ஆன்சர். பட் இந்த கொஸ்டினை நீங்க சிம்பிளா பாருங்க. 60%ங்கிறது இதுல பாதி தானே, 30 தானே. அப்ப 100% என்னவா இருக்கும்னா 50 இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களால சால்வ் பண்ண முடியும். இந்த இது உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா பை பிராக்டிஸ் ஒன்லி யூ கேன் கெட் திஸ் ஒன். சோ அதனால நிறைய கொஸ்டின் போட்டு பாருங்க. போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நான் சீரியஸா சொல்றேன், இந்த டைப்ல எல்லாம் நீங்க வந்து ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஒரு லைன்ல ஆன்சர் பண்ணுவீங்க. கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த ஒரு லைன்ல ஆன்சர் பண்ணுவீங்க. ஒரு சில டைம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியும். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களால பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிருக்க முடியும். பட் இது எப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இஃப் 75% ஆஃப் a number is added to 75, then the result is the number itself. the number is, அதாவது ஒரு எண்ணோட 75%ஓட 75 கூட்டுனா, இது பர்சன்டேஜ்ல இருக்கு, இது நம்பர்ல இருக்கு, இதோட இதை கூட்டுனா எனக்கு அந்த நம்பரே கிடைக்கும்னா அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்கான். ஒரு எண்ணின் 75%துடன் 75ஐ கூட்டினால் வரும் எண் அந்த எண்ணே ஆகும். அப்ப 75%ஓட 75 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு நம்பர் கிடைக்குது. அப்ப அந்த எண் என்ன கேக்குறாங்க. சோ எப்பவுமே இப்போ இந்த கொஸ்டின் படி ஒரு எண்ணோட 75%ஓட தானே கூட்டுறாங்க. இப்ப இதனுடன் தானே கூட்டுறாங்க. அப்ப n அப்படிங்கறது நீங்க என்னன்னு எடுத்துக்கணும்? 100% எடுத்துக்கணும்.
அப்போ 75%ஓட 75 ஆட் பண்ணா 100 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா? 100ங்கிறது அந்த நம்பர்னா 75ஓட எதை கூட்டினாம 100% வரும்? 75%ஓட எவ்வளவு ஆட் பண்ணா உங்களுக்கு 100% வரும்? என்னங்கிறது 100%. அப்ப 25% ஆட் பண்ணாதானே உங்களுக்கு 100%ங்கிறது வரும். கரெக்டா? சோ அப்ப ஆனா இவங்க 25 டைரக்டா கொடுக்கல. அதுக்கு பதிலா என்னன்னு கொடுத்திருக்கான்? அதோட வேல்யூ 75ன்னு கொடுத்திருக்கான். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? 25%ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 75க்கு ஈக்குவல். புரிஞ்சுங்களா? அதாவது ஒரு எண்ணோட 75% 75 கூட்டினால் 100%னா அப்ப 75%ஓட 25% ஆட் பண்ணாதான் எனக்கு 100% வரும். ஆனா 25%க்கு பதிலா என்னன்னு கொடுத்திருக்கானா 75 கொடுத்திருக்கானா அப்ப அந்த 25% தான் இந்த 75. அப்ப 25% அதோட வேல்யூ 75னா எனக்கு தேவை அந்த நம்பர். அப்ப 100%ங்கிறது என்ன? இப்போ 1 டைம்ஸ் இது என்னது 3 டைம்ஸ் கேன்சல். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா n which is equal to என்னது 300. பட் நீங்க இது இப்படி சால்வ் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. இது உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா கொஸ்டினை பார்த்தோன்னு சொல்லிக்கலாம். 100%ங்கிறது அந்த நம்பர். 25%ங்கிறது 75னா 25% 100ஆ மாறணும்னா என்ன பண்ணும்? 4ஆல மல்டிபிள் பண்ணா கிடைக்குமா? அப்ப இந்த அணி 4ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 75 into 4 என்ன? 300. அவ்வளவுதான் ஆன்சர். புரிஞ்சுங்களா? சோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு கொஸ்டின். நான் இந்த டைப்ல டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு ஹார்ட் லெவல் ப்ராப்ளம்னா இது ஒண்ணு மட்டும்தான். இத கொஞ்சம் யோசிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். The difference between 78% of a number and 59% of the same number. ஒரு நம்பரோட 78%க்கும் 59%க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 323 அப்படிங்கிறாங்க. அப்போ 78%க்கும் 59% மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? 323. ஆனா பெர்சன்டேஜ்ல இருந்து பெர்சன்டேஜ் மைனஸ் பண்ணா எனக்கு பெர்சன்டேஜ் தானே கிடைக்கும். அப்ப 78%ல இருந்து 59% மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 19% கிடைக்கும். அதுதான் என்னது 323. அப்ப 19%ங்கிறது 323னா find the 62% of that number. அப்ப 62% என்ன அப்படின்னு கேக்குறான். அந்த நம்பர்னு கேட்டிருந்தா 100% நீங்க கால்குலேட் பண்ணிருக்கணும். ஏன்னா இதுலயும் அந்த நம்பரை என்னன்னு தான் நம்ம எடுத்துப்போம் 100%. ஆனா உங்க நம்பர் என்னன்னு கேட்கல. 62%க்கு எவ்வளவு மதிப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன? அப்போ சால்வ் பண்ணுங்க. 19%. இதுக்கான வேல்யூ என்ன? 323 which is equal to அடுத்து எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துட்டான்? 62% கொடுத்துட்டான். இதுக்கான வேல்யூ எனக்கு தெரியாது. அதுதான் நான் கால்குலேட் பண்ண போறேன். இப்ப சிம்பிளிஃபை பண்ணா பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆயிடுமா? 119 are 19. இங்க என்ன வரும்? 119 are 19. ரிமைண்டர் 13 வரும். 133னா எவ்வளவு? எத்தனை 19? 7 19s. அப்ப 7 வந்துருச்சா? இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. x which is equal to 62 into 17. அப்ப 62 into 17 2 7s are 14 4 ரிமைண்டர் 1 6 7s are 42 1 2s are 2 அப்ப 45க்கு 5 வரும். ரிமைண்டர் 4 1 6 are 6 6 plus 4 10. ஆன்சர் என்ன அப்படின்னா 1054. புரிஞ்சுங்களா? So x which is equal to 1054. இந்த ஒன் லைன் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெர்சன்டேஜ் அண்ட் இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளோ பெர்சன்டேஜ்க்கு வேணாலும் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஆர் எவ்வளோ வேல்யூஸ்க்கு வேணாலும் பெர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் இந்த ஒன் லைன் மெத்தட். இத பேஸ் பண்ணி தான், இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாவுமே மேக் பண்ணாங்க. அதனால நீங்க இதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் எப்போ எதை 100%ல எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்களோ, எதோட கம்பேர் பண்ணி கால்குலேட் பண்றாங்களோ, ஆர் எதுல இருந்து கால்குலேட் பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா 100% எடுத்துக்கலாம். சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா யூ நோ நீட் டு பை ஹார்ட் எனி ஃபார்முலா இன் பெர்சன்டேஜ். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒர்க் அவுட் சம். இந்த கொஸ்டின் நம்ம இப்போ லெசன்ல பார்த்த ஒரே கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, ஆர்
ஏதாவது ஒரு பர்டிகுலர் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னாலும் நீங்க அதையே எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலியமா தெரிவிக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ கூடிய விரைவில் அப்லோட் செய்யப்படும். ஸோ தேங்க்யூ.